almost everything you need to know. ஹலோ நண்பா, ஒரு காமனான மனுஷன் கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு கேட்டோம்னா அவங்க ஒன்று நான் மியூச்சுவல் ஃபண்டோட ஆடை பார்த்துருக்கேன், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் ஆல் தி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி, இப்படி ஒரு விஷயத்த அந்த ஆட்ல கேட்டதா சொல்லுவோம். இதை தவிர அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாததுனால, அதாவது ஒரு பிகினராக இருக்கிறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னது, அதோட டைப்ஸ் என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுப்போம். ஜென்ரலாக மனுஷங்க சில விஷயங்களை அவங்களே பண்ணணும்னு நினைப்பாங்க, சில விஷயங்களுக்கு மற்றவங்களோட ஹெல்ப்பை கேட்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிட்டா உங்களுக்கே அதை சரி பண்ண தெரியும்னா நீங்களே அதை சரி பண்ணிடுவீங்க, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்டை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டாலையும் முடியலன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற ஷாப்புக்கு போயிட்டு அந்த ப்ரொஃபஷனலோட ஹெல்ப்பை கேட்டு உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸை பண்ணி அவருக்கு ஒரு ஃபீஸை பே பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணணும்னு நினைக்கும் போது உங்ககிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, நீங்களே ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்ட்ரெஸ்டோடு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும்னு நினைப்பீங்க. இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட பணம் க்ரோ ஆனால் மட்டும் போதும், எனக்கு இந்த ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இதை பற்றியெல்லாம் பார்க்க டைமும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட மணியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ண வைக்கணும்னு தெரியாததுனால ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறீங்க. இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ்வலாக ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கிரியேட் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நாங்கள் இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. அதில் உங்களை மாதிரி என்ன மாதிரியும் நார்மல் பீப்புள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு நம்மளோட பணத்தை கொடுப்போம். இப்படி நிறைய பேர் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறதுனால அவங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கும். அந்த பணத்தை அந்த ஸ்கீமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர் சொன்ன மாதிரியே நல்ல ரிட்டர்னை கொண்டு வந்தாருன்னா நீங்க இனிஷியலா போட்ட பணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவர் சொன்ன மாதிரியே ரிட்டர்னை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஃபீஸை எடுத்துக்கிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டவங்க எல்லாருக்கும் அந்த லாபத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அவங்க எந்த அளவுக்கு ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒரு பார்ட் இருக்கும். எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நிறைய ஃபீஸ் பே பண்ணாம வர ரிட்டர்ன்ஸ்ல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம அதோட டைப்ஸை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், நம்பர் 2 டெட் மியூச்சுவல் ஃபண்ட், நம்பர் 3 ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட், நம்பர் 4 அதர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட், நம்பர் 5 சொல்யூஷன் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த டைப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும். நம்பர் 1 ரிஸ்க், நம்பர் 2 ரிவார்ட், நம்பர் 3 லிக்விடிட்டி, நம்பர் 4 ஸ்டெபிலிட்டி ஆர் வாலட்டிலிட்டி. நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோம்னாலும் அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல சேவிங் பண்ணோம்னாலும் அதுலயும் சில ரிஸ்க்ஸ் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் ரொம்ப மினிமமா இருக்கிறதுனால நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எப்பயுமே ரிஸ்கை மினிமமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா ஜென்ரலாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங்ல கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுத்தாதான் அதிகமான ரிவார்ட் கிடைக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும்னு பாருங்க. ரிட்டர்ன்ஸை பத்தி சொல்லணும்னா, நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணீங்கனாலும் அது உங்களோட கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியா ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா நீங்க லாஸை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபினான்ஸ் ஃப்ரைடேவோட எபிசோட் 10 பாருங்க. அங்க இன்ஃப்ளேஷனை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லிக்விடிட்டியை பத்தி சொல்லணும்னா நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா யூஸ்வலா ஒரு வருஷத்துக்கு லாக் இன் பீரியட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க எஃப்டில போட்ட பணத்தை எடுக்க முடியாது. அப்போ நீங்க நினைச்சப்போ அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ எஃப்டி வந்து அந்த அளவுக்கு லிக்விடான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம நினைச்சப்போ எடுக்க முடியல. அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல ஏதாவது லாக் இன் பீரியட் இருக்கான்னு பாருங்க. இல்ல போட்ட பணத்தை உடனே எடுத்தா ஏதாவது எக்ஸிட் லோட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எக்ஸிட் லோட்னா சீக்கிரமா வித்ரா பண்ணதுனால அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி போடுற சின்ன ஃபைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெபிலிட்டியை பத்தி சொல்லணும்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கான்னு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பாருங்க. எந்த அளவுக்கு வாலடைலா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி திடீர்னு ஹையா போறதுக்கும் திடீர்னு ரொம்ப லோவா போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றதுக்கு முன்னாடியோ அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பை செலக்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பத்தி சொல்லணும்னா இதுல யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனிஸோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்க்கும்போது லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு வெரைட்டியா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும். அதே நேரத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அப்புறம் எக்ஸிட் லோட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, டெட் மியூச்சுவல் ஃபண்ட். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த ஃபண்டில் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை யூஸ் பண்ணி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு இதில் ரிட்டர்ன் கிடைக்கலனாலும் இதில் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன் கேட்டகரின்னு சொல்லலாம். இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு ஒரு சப் கேட்டகரி இருக்குது. அதை லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக மற்ற ஃபண்ட்ஸை விட லிக்விடிட்டியும் அதிகமா இருக்கும். அதனால லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு சூட்டபிளா இருக்கலாம். நம்பர் 3, ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா இட் இஸ் a combination of equity and debt mutual fund. இல்லனா வேற ஏதாவது ரெண்டு ஃபண்ட்ஸை ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் அவங்களோட ஸ்கீம்ல எப்படி மியூச்சுவல் ஃபண்டை ஃப்ரேம் பண்றாங்களோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. யூஸ்வலா ஹைபிரிட் ஃபண்ட்ஸை ஒரு மீடியம் ரிஸ்கோட ஒரு மீடியம் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம மீடியம் ரிஸ்க் அண்ட் மீடியம் ரிட்டர்ன் கேட்டகரியில சேர்த்துக்கலாம். நம்பர் 4, அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். எப்பயுமே அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து புதுசா ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது புது டைப்பா இருந்ததுன்னா அது அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியில வரும். இல்ல யூஸ்வலா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை கூட அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜருக்கு அவ்வளோவா ஒர்க் இருக்காது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டெசிஷன் எடுக்க மாட்டாரு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜரோட ஒர்க் என்னன்னா சென்செக்ஸ், நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணணும். இதனால இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல யூசுவலா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் ஓவராலா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா நம்மளோட பணம் க்ரோ ஆகும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சென்செக்ஸும் நிஃப்டியும் குறைஞ்சதுன்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ல போகும். வாரன் பஃபெட் கூட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு ஒரு பெஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கா பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆயிட்டு நிறைய கிராஷஸ் ஃபேஸ் பண்ணாலும் ஒரு 10 வருஷம் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அது கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். இதனால நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 5, சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். இந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் கோலை ரீச் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபியூச்சர்ல ஒருத்தவங்க அவங்களோட பசங்களுக்காக காலேஜ் ஃபீஸை இப்பத்துல இருந்தே பிளான் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்காக அது ஒரு எஜுகேஷன் ஃபண்டா இருக்கலாம். இல்ல ஒரு கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபண்டா இருக்கலாம். இந்த மாதிரி லைஃப்ல ஒருத்தருக்கு அச்சீவ் பண்ண வேண்டிய ஸ்பெசிபிக் கோல்ஸுக்காக சில கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. ஹவு டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் மூலமா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ப்ராசஸை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காம எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஃபண்ட்ஸை ஒரே இடத்துல
பட்சத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரோ ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கு க்ரோ ஆப்லாம் ஸ்பான்சர் பண்ணலை, ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான். ஏன்னா அந்த ஆப்பில் நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஃபண்ட்ஸை ஒரே ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. இதனால் மற்ற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி உங்களால் உங்களோட இன்வெஸ்டிங் டெசிஷனை எடுக்க முடியும். நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம். மந்த்லி 500 1000 இல்லை 1500 ருபீஸையோ ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் கரெக்டாக ஒரே நாளுக்கு மந்த்லி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா ஒரு லம்சம் அமௌண்ட்டை லாங் டேர்முக்கு ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணீங்கனாலும் நீங்கள் பணத்தை போட்டதுக்கு அப்புறமா 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபோலியோ நம்பர் அலோகேட் ஆகும். இது உங்களோட மெயில் ஐடியில் ரிசீவ் ஆகும். மெயிலில் அந்த ஃபோலியோ நம்பரோட அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து வர டாக்குமெண்ட் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ரூஃப். ஸோ இப்படி தான் உங்களால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் நாலேஜை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருந்து த கைட் புக் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற இந்த ஃப்ரீ புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.